ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு அற்புதமான சம்பவத்தை கர்த்தர் நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். இங்கே ஒரு பாவியான ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பாவ மன்னிப்பு தானே மிக மிக விலையேற பெற்றது. இன்றைக்கி பாவத்தோடு நீங்கள் வாழ முடியாதல்லவா? பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் அல்லவா? இந்த சுவிசேஷையே, இதனுடைய வார்த்தைகளையே, சபையே, எல்லாவற்றுக்கும் ஒரு ஒட்டுமொத்த காரணம் இருக்குமானா இந்த பாவத்திலிருந்து விடுவிக்கிற இயேசு இருக்கிறார் என்பதை இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தான் அல்லவா? இங்கே ஒரு அற்புதமான சம்பவத்தை பார்க்கிறோம். அந்த பரிசேயன் சீமோன் என்றவர் அவர் வீட்டுக்கு ஆண்டரை வருந்தி அழைப்பார். அதை 7:36 கூட நம்ம வாசிக்க கேட்போம். பரிசேயரில் ஒருவன் தன் உடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். ஆமென். இப்போ பந்தி இருக்கிற சமயத்தில் ஒரு காரியம் நடக்குது. நீங்கள் அங்கே ஒரு பாவியான ஸ்திரீ என்ன பண்ணனா, அவர் விலை மதிக்க முடியாத விலையேற பெற்ற பரிமள தைலத்தை அவர் உடைச்சி ஊற்றி என்ன செய்யறனாக்கா, அவர் பாதத்தை முத்தமிட்டு தன் தலைமயிரால் துடைக்கிறார். இதை பார்த்தோன்னா அங்கே இருக்கிற எல்லாரும் யோசிப்பாங்க, அவர் தீர்க்கதரிசியாச்சே, இது அவருக்கு தெரியாதா? அவர் பாவியான ஸ்திரீயாச்சே அப்படின்னு சொல்லி அங்கே முறுமுறுக்கிறத பார்க்குறோம். தெய்வ பிள்ளைல அப்போ தான் இயேசு சொல்லுவார், சீமோனே, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என் கால்களை கழுவு தண்ணி கொடுக்கல, நான் உன் வீட்டில் இருந்தேன், நீ என்னை முத்தமிடல, ஆனால் இவள் வந்ததுலேருந்து தன் கண்ணீரினால் என்ன பண்ணனாக்கா அவர் தன்னுடைய கால்களை பாதத்தை கழுவி கொண்டிருக்கிறா, ஓயாமல் முத்த கொண்டிருக்கிறாளே அப்படின்னு சொல்லி அவள் பாவியான ஸ்திரீ நீ இயேசுக்கு தெரியும். அப்போ தான் ஆண்டவர் சொல்வார், அந்த ஸ்திரியை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகள், எத்தனை பெரிய காரியம் பாருங்க. அவர் தன் பாவத்தை உணர்ந்த உடனே, இயேசு சீமோன் வீட்டில் இருக்கிறார் அறிந்த உடனே எப்படியாவது தன் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி அவர் இயேசுவை தொடர்ந்து பின்பற்றி வந்து அவர் பாதத்தை முற்றும் எடுத்து தெய்வ பிள்ளையில தான் பாவத்தை உணர்ந்தார் அல்லவா? இன்னைக்கு நீங்களும் நானும் ஆமேன், நாம் உணர்வுள்ள இருதயத்தை வேணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தெய்வ பிள்ளையில தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டானா, அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான். பாருங்க, அந்த ஸ்திரீ உடனே சொல்ல தன் இருதயத்தை உடைச்சி ஊற்றினா. அது ஒருவேளை பெரிய ஒரு காஸ்ட்லியான ஒரு பெர்ஃப்யூமாக இருக்கலாம், ஆனால் அதை பொருட்படுத்தாமல் ஆண்டவர் பாதத்தில் உடைச்சி ஊற்றி தண்ணி, அது எதுக்கு ஒப்புமையாக இருக்குனாக்கா தண்ணியே முழுதும் அர்ப்பணிக்கிறா. ஆண்டவரே, நான் பாவியான ஸ்திரீ தான், உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவன், உலகத்தால் அங்கீகரிக்கப்படாத நான் பாவியான ஸ்திரீ தான், ஆனால் நான் உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறேன் ஆண்டவர், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அர்ப்பணித்த போது சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் அவர் பாவத்திலிருந்து மன்னிக்கிறார் அல்லவா? அங்கே வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இந்த மன்னிப்பு நிச்சயத்தோடு நீங்களும் என்ன காணப்படுகிறோமா? இதேபோல் இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அது எப்போ வருவாருன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் என்ன ஆயத்தமாக இருக்கணும். பாருங்கள், அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் ஆயத்தத்தோடு இந்த நாள் தான் மணவாளன் வந்தபோது மணவாளனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஆனால் புத்தி இல்லாதவர்கள், ஆயத்தம் இல்லாதனால, அந்த எண்ணெய் அவர்களுக்கு போதுமான இல்லாததுனால அங்கே வாங்கி வைக்கிற போகும்போது மணவாளன் ஆமேன் கதவை அடைச்சிட்டார் அல்லவா? புத்தியுள்ள கன்னிகளை போல் ஆயத்தமாக இருக்கும்போது தேவ பிள்ளையில இயேசு வரும்போது நீங்களும் நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இன்றைக்கி இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதத்தில் எத்தனை சம்பவங்களை பார்க்குறோம். பாவியான மனுஷன் சகேயுக்கு கர்த்தர் ஆமேன் ரட்சிப்பை கொடுத்தார் அல்லவா? இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த ரட்சிப்பை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆமேன். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்ற வார்த்தையின்படி அந்த பாவியான ஸ்திரீக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய அர்ப்பணிப்பை பார்த்து ஆண்டவரின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னது போல நாங்களும் ஒருவேளை பாவத்தில் இருப்போம்னா எங்களை மன்னித்து சுத்திகரிக்கும்படியா பரிசுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ உதவிச்சு இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. God bless you.